அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்டாக் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க வித்துருங்க அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் நாங்கள் கொடுப்பது கிடையாது. இந்த வீடியோ முழுவதுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் சொல்ல வர்ற விஷயங்கள் என்ன, இந்த பங்கில் இருக்கிற சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு காட்டியிருக்கோம். அடுத்தது இவங்களுடைய ரெவன்யூ வருமானம் எந்த அளவுக்கு இருக்குது, டிவிடெண்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, இவங்களுடைய பங்குதாரர்களுக்கு என்னவெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மல்டிநேஷ்னல் பேங்கிங்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்குது. இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பாம்பேயில் இருக்குது. கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கும் மேலே இந்த வங்கி இருக்குது அப்படின்ட்டும் சொல்லப்படுது. ஸோ இது இந்த இன்ட்ரோ உங்களுக்கு போதுமானது. முக்கியமான விஷயத்துக்கு வந்துடும். இந்த பங்கை பற்றின ஃபுல் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் கிட்டத்தட்ட 9,23,708 கோடி ரூபாய் இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலாக இருக்குது, மூலதனமாக இருந்துகிட்டு இருக்கு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், இந்த பங்கினுடைய ஒரு பங்கின் விலை 1,001 ரூபாய்க்கு இன்றைய தேதியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதிகபட்ச விலையாக 1,235 வரைக்கும் போயிருக்கு. குறைஞ்சபட்ச விலையாக 782 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. ஸ்டாக் பிஇ, இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் 11.1 அப்படிங்கிறது ஒரு பேங்க் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இது சாட்டிஸ்ஃபைடான ஒரு லெவல் தான். புக் வேல்யூ பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருப்போம். புக் வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனம் கலைக்கப்பட்டால் அந்த நிறுவனத்துடைய முதலீட்டாளர்களுக்கு பங்குதாரர்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய தொகை. இப்போ இது உங்களுடைய ஷேருடைய ப்ரைஸ் 1,001 ரூபாய் இருக்குது அப்படின்னா, இந்த எஸ்பிஐ பேங்க் சப்போஸ் கலைக்கப்பட்டால் அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு ஒரு தொகை கொடுக்கணும் இல்லைங்களா? எல்லா கடனையும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 646 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ புக் வேல்யூவோட இப்போ அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சிந்திச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுங்க. ஏன்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. டிவிடெண்ட் ஈல்டு 1.73%, ROCE 6.13% இருக்குது. இதை பற்றின கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இன்னுமே பின்னாடி நம்ம கொடுத்துருக்கோம். ROCEயுமே பெட்டரான வேல்யூ தான். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே 15 இருக்கிறது, 15 to 20 இருக்கிறதே நம்ம குட் வேல்யூ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம். சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம். வங்கியினுடைய வருமானம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? 2022 36,000 கோடி ரூபாயாக இருந்தது. 2023 56,000 கோடி ரூபாய், 2024 68,000 கோடி, 2025 79,000 கோடி, இப்போ அதிகரித்து 2026 85,203 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. ஸோ இதனுடைய வளர்ச்சி பாதை அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ் வேல்யூ 1, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், லாஸ்ட்டாக நடந்த டிரான்சாக்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. டேக்ஸுக்கெல்லாம் இதெல்லாம் போக 83,299 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருக்காங்க. டெப்ட் ஆன் ஈக்விட்டி, எந்த நிறுவனமாக இருந்தாலுமே கடன் இருக்கா, கடனுடைய ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களால இந்த கடனை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 11.4 அப்படிங்கிறது பேங்க் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு வேல்யூ தான். சரி, அப்படி எவ்வளோதான்ப்பா கடன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 68,20,399 கோடி ரூபாய் கடன் இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு கடன் கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பேங்க் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கடன் இருக்கிறது சாதாரணமான விஷயமாக தான் பார்க்கப்படுது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 15.4. இது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. இயர்னிங் பெர் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90.2, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1.55%, ப்ரமோட்டர்ஸ் 55% இருக்குது. இதுவுமே ஒரு குட் சைன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ப்ரமோட்டர்ஸ்ட்டு 55% ஒரு சாட்டிஸ்ஃபைடான லெவல் தான். 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 18% கிட்ட ப்ராஃபிட் ரேஞ்சு கொடுத்துருக்கு. எம்ப்ளாயி காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72,787 கோடி ரூபாய் இதுக்கு செலவுகள் ஆகுது. ப்ராஃபிட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 21% ஒரு நல்ல வேல்யூ, நல்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 11.4% இருக்காங்க.
டிஐ ஹோல்டிங்ஸ் 26.1. ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுக்காக கொடுத்துருக்கேன். ஒரு பங்கினுடைய விலை அதிகபட்ச விலையில் இருக்கிறதா குறைஞ்சபட்ச விலையில் இருக்கிறதா அல்லது பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து இப்போது 53 மிட் ரேஞ்சில் இருக்குது. செல்லிங் ப்ரெஷரும் கிடையாது, பையிங் ப்ரெஷரும் கிடையாது, மிட் ரேஞ்சில் இருக்குது. டோட்டலாக வந்து நம்ம சிஏஜிஆர் பார்ப்போம் இல்லைங்களா. சிஏஜிஆர் பார்க்கும்போதுமே நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் 5 வருஷத்தில் 18%, 10 வருஷத்தில் 17% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே வந்து 10 வருஷத்தில் 11% கிட்ட கொடுத்துருக்கு. ஓகேங்களா, 15, 17, 5 வருஷத்தில் 16, எகெயின் வந்து 10 வருஷத்தில் 11% அப்படிங்கிறது வேல்யூவாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வேல்யூஸ் எல்லாமே பார்த்துட்டோம். எகெயின் இருந்தாலுமே இன்னொரு முறை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா 2025 இருந்ததுக்கும் 2026 இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது தெரியணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். எந்த டிஃப்ரென்ஸுமே ப்ரொமோட்டர்ஸில் வந்து இல்லை. சேம் அதே மாதிரியான 55% தான் இன்வெஸ்ட் இருக்காங்க. ஆனால் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து 2026 மார்ச்சில் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. 9%, 10% இருந்தது. இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி டிஐஎஸ் வந்து 1% குறைஞ்சிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கிட்டையுமே கிட்டத்தட்ட 0.13% இவங்களுடைய பங்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு. பப்ளிக் கிட்ட 6.81, சாதாரணமான மக்கள் கிட்ட 6.81% பங்குகள் இருக்கு. இன்னும் எனக்கு ஈஸியாக புரியணும், இந்த பங்கு வந்து வாங்கினவங்களுக்கு எந்த அளவுக்கு தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த பங்கை வாங்கியிருந்தீங்கன்னா 132% லாபம் அடைந்திருப்பீர்கள். 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தால் 72%, 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா 19%. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இதே மாதிரியான ரெவென்யூ வரும் காலங்களில் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான கேரண்டி கிடையாது. இதனுடைய ஒரு பங்கை வாங்க போகிறீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது வரைக்கும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த டேட்டா எல்லாமே எடுத்திருக்கோம். 1 வருஷத்தில் 22% ப்ராஃபிட்டு, 6 மாதத்தில் 3%. இவங்களுடைய காம்படிட்டர்ஸ்னு இருப்பாங்க இல்லைங்களா, என்னதான் ரெவென்யூ கொடுத்தாலுமே இவங்களுடைய காம்படிட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே இருக்குது. ஆனாலுமே பங்கினுடைய விலையை கம்பேர் பண்ணும்போது நார்மலான ப்ரைஸ்ன்னு பார்ப்போம் இல்லைங்களா. ஒரு பங்கு வாங்கணும்னா 1000 ரூபாய் இதுக்கு செலவாகும். இதே பேங்க் ஆஃப் பரோடானா 270 ரூபாய், யூனியன் பேங்க்னா 166, பஞ்சாப் நேஷனல் பேங்க்னா 105 ரூபாய், கனரா பேங்க்னா 129 ரூபாய் கொடுத்து ஒரு பங்கு நம்மளால் வாங்கிக்க முடியும். பிஇ ரேஷியோவில் 11.2 காட்டுறது எஸ்பிஐ பேங்க் மட்டுமே. இன்னும் உங்களுக்கு ஷார்ட் நோட்டாக கொடுக்கணும்னா இவங்களுடைய பிஇ ரேஷியோ குட்டாக தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் குட் தான். டெப்ட் ஆன் ஈக்விட்டி, கடன் பொறுத்த வரைக்கும் வங்கி சேர்ந்த பங்குகளுக்கு வந்து இது குட் தான். இபிஎஸ் க்ரோத்தும் வெரி குட். அண்ட் அதே மாதிரி ப்ரமோட்டர் ஹோல்டிங்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. எம்ப்ளாயி காஸ்ட்டும் கரெக்டான கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க. அதிகமான செலவினங்கள் கிடையாது எம்ப்ளாயீஸ்க்கு. என்பிஏ லெவல் இம்ப்ரூவ்டாக தான் இருக்குது. சரி, இதில் இருக்கிற சாதக பாதகங்களை நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற சாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பேங்க்கு, இவங்கக்கிட்ட பெரிய அளவில் கஸ்டமர் பேஸ் இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஓனர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ இதனால் குயிக்காக வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது அப்படிங்கிறது இதில் இருக்கிற ஒரு ட்ராபேக், அதாவது குறைபாடாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஸ்ட்ராங் ப்ராஃபிட் க்ரோத் அண்ட் ரீசெண்டாக டேஸில் வந்து அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. ஆனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன்கள் எல்லாமே வந்து சில இடங்களில் அதிக அளவில் கடன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லா பேங்க்குமே உள்ள ரிஸ்க் தான். அட்ராக்ஷன், அதனுடைய அடுத்த அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் வேல்யூஷன் கம்பேர்ட் டு மெரி ப்ரைவேட் பேங்க்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய பிஇ ரேஷியோ நல்லாவே இருக்குது. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பாலிசி இஷ்யூஸ் வந்து இருக்கும். அரசினுடைய விதிமுறைகளை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுவுமே வந்து சில பாதகமாக இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய ஷேர் வைஸ் வச்சு பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே நல்லா தான் இருக்குது, ஆர்ஓசியுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் என்ன அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க்ஸ் எல்லாமே இன்னும் இவங்களுக்கு டஃப் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ப்ராப்பராக ரெகுலரான டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மக்களுக்கு, வந்து அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு கரெக்டான டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் மற்ற ப்ரைவேட் பேங்க்ஸ் கொடுக்கறத விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள்.
ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இப்போ ஓவர் வேல்யூ கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.